லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் தொகுதிகளின் நிர்வாகிகளுடன் திமுக நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழுவின் ஆலோசனை கூட்டம் தற்போது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சமய மணிவண்ணன். வணக்கம் சமய மணிவண்ணன். இந்த ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துருக்காங்க? இன்றைய தினம் கிருஷ்ணகிரி, திருவள்ளுவர் தொகுதி தவிர வேறு என்னென்ன தொகுதிகளுக்கு ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருக்காங்க? விவரங்கள் என்ன? வணக்கம். மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும் விதமாக கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகளுடன் திமுகவின் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழுவின் ஆலோசனை கூட்டமானது சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும் விதமாக திமுக சார்பாக ஒருங்கிணைப்பு குழு, தொகுதி பங்கீட்டு குழு மற்றும் அறிக்கை தயாரிப்புகள் என 3 குழுக்கள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து அந்த குழுக்களுக்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக திமுக நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழுவானது இன்றைய தினம் முதல் வரும் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரை ஆலோசனை நடத்த உள்ளது. குறிப்பாக நாடாளுமன்ற தொகுதி வாரியாக ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் உட்பட்ட மாவட்ட, வட்ட, பகுதி, ஒன்றிய, பேரூர், நகர மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்தந்த தொகுதிக்குரிய, மாவட்டங்களுக்குரிய பொறுப்பு அமைச்சர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க. அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் முதல் நாள் சந்திப்பாக கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகள் இன்றைய தினம் நடைபெற உள்ள இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பாக, அதாவது திமுக தலைமை சார்பாக திமுக முதன்மை செயலாளர் கே. நேரு, அமைப்பு செயலாளர் ஆர். எஸ். பாரதி, அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ஏவாவேலு, உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் உள்ளடங்கிய திமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக கிருஷ்ணகிரி தொகுதிக்குட்பட்ட திமுக நிர்வாகிகளுடன் இந்த நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பு குழுவானது தேர்தல் தொடர்பாகவும் நாடாளுமன்ற தொகுதியில் மக்களின் மனநிலை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறிப்பாக ஆலோசனை நடத்த உள்ளது. குறிப்பாக கடந்த முறை, அதாவது 2019 மக்களவை தேர்தலின் போது கிருஷ்ணகிரி தொகுதியானது காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இத்தகைய சூழலில் இன்றைய தினம் கலந்து கொண்ட பெரும்பாலான நிர்வாகிகள் கிருஷ்ணகிரி தொகுதியில திமுகவை போட்டியிட வேண்டும் என கோரிக்கை விடுப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நன்றி சமய மணிவண்ணன். இன்று தொடங்கி இருக்கிறது திமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குழுவின் ஆலோசனை கூட்டம். வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் இன்றைய தினம் முதற்கட்டமாக கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் மாவட்ட தொகுதிகளுடைய நிர்வாகிகளுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்க நாம் பார்த்தோம். லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில்.